ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது வெஜ் குருமாங்க. அது செய்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3ஐயும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாவை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு அரை மூடி தேங்காய், 5 பச்சை மிளகா, 5லேருந்து 7 முந்திரி, 1/4 டீஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பொரிக்கஞ்சட்டியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி அது கூட வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அது கூடவே வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து மேலே கொஞ்சம் உப்பு தூவி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே வெட்டி வச்சிருக்க காய்கறியை போட்டு கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போது அரைச்சி வச்சிருக்க மசாலா கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு காய்கறி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நம்ம ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடிங்க.